ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். நிறையா கேள்விகள் வந்திருக்கு, ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அமைச்சிருக்காங்க. இதில் ஜாதக ரீதியாக அல்லது கிரக ரீதியாகலாம் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த கேள்வி போட்டிருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 4 குரூப்பாக ஒரு 20 கண்ட்ரீஸ்லாம் இருக்குது ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் நமக்கு இந்தியன் கிரிக்கெட் பற்றிக்கான அந்த பேக்ரவுண்ட்ஸை வச்சு மட்டும்தான் இதை அனலைஸ் பண்ணுறோம். மற்ற கண்ட்ரிக்குள்ளே நம்ம போக முடியல, இல்லை போகிறதுக்கான நேரமும் இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா தொடங்கக்கூடிய இந்த ஜூன் 1 முதல் அந்த 15ஆம் தேதி வரை அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லீக் மேட்சஸ் எல்லாமே நடக்கிறது. அதாவது அந்த குரூப்புக்குள்ளே மற்றவங்களோடைய ஆடக்கூடிய இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறது. சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்லது ஆளுமை சம்பந்தப்பட்டது, அதிகாரம் சம்பந்தப்பட்டது, ஒரு விஷயத்தை பூர்ணத்துவமாக எடுத்து போகக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சம்பந்தப்பட்டது. நம்ம ரிஷபந்தான் இந்தியாவுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ரிஷபத்திலேயே அந்த சூரியன் இருப்பதும் 6ஆம் இடமான 5ஆம் இடமான கன்னியில் கேதுவும் 11ஆம் இடமான 11 ராகு இல்லையா. 5 11ங்கிறது கேளிக்கை சம்பந்தப்பட்டது, விளையாட்டு சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துலையே ராகு கேதுவும் இருக்கிறது. ரிஷபத்திலேயே இப்போது சஞ்சரிக்கக்கூடிய குருவும் இருக்கிறது. ரிஷபத்திலிருந்து 10ஆம் இடமான அந்த ஸ்தானத்தில் கும்பத்தில் இப்போ சனியும் இருக்குது. அப்படிங்கிற இந்த காம்பினேஷனில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்னு சொல்லக்கூடிய லீக் மேட்ச்சில் இந்தியா ஈஸியாக த்ரூ ஆகிடும். இது நீங்கள் என்ன சார் சொல்கிறது, இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான டீம் தான், பாகிஸ்தான் இந்தியா தவிர பாக்கி 3 பேர் சாதாரண டீம் தான், ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு வேர்ல்டு கப் அப்படின்னு விளையாடுறதுக்கு ஒரு டீம் தகுதியாகி வருது அப்படிங்கிறதுக்கே நிறையா ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ கேம் இல்லையா. எந்த இடத்துல யார் தோப்பா அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அசால்ட்டாகவும் எடுத்துட முடியாது. கிரக நிலைகளின் அடிப்படையில் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இதை மாதிரி நான் சொன்ன அந்த காம்பினேஷன் வலுவாக இருப்பதனால் அந்த பாசிட்டிவிட்டி ஆஃப் த்ரூவிங் த லீக் மேட்சஸ் இஸ் வெரி ஹை. நான் சொல்கிறது சப்ஜெக்ட் டு பிளானட்ஸ். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 அப்படின்னு இருக்குது. அதாவது 4 குரூப்லேயும் டாப் 2 எல்லாம் சேர்ந்து சூப்பர் 8னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து வரவங்க சூப்பர் 4 அல்லது அந்த செமிஃபைனல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் ஆடணும். இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனி மாதம் பிறந்துறதுனால நம்மளுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் அப்போது எதிரடியோடைய பலம் தேவைப்படுகிறது இல்லையா. 2ங்கிறதுனால 1ஆம் இடம் விரயமாகிறதுனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள்லாம் மாறி போயிடுது. ஏன் இங்கே வந்துடும், ஆனால் அதே ரிஷபத்துக்கு இந்தியாவுக்கு அதே லக்னம் தான் மாறாது. ஆனால் அன்னைக்கு காலம் அந்த மேட்ச் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஆனி மாதத்துக்கு நகர்ந்ததுனால மிதுனத்தை மையப்படுத்துவதாக ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா 4இல் கேது 10இல் ராகுன்னு ஆகிடும், 9ஆம் இடத்துல சனின்னு ஆகிடும், 12ஆம் இடத்துல குருன்னு ஆகிடும். சூரியன் மட்டும் அங்கே இருப்பார். அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும், த ப்ரிவைலிங் ஃபேக்டர்ஸுங்கிறது முதல்ல இருந்ததோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த திதிவார நட்சத்திர யோக கரணம் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் 8 அப்படிங்கிறத கொஞ்சம் கடப்பதற்கு கடினமான காலமாக இருந்தாலும் அதை தாண்டி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ஜூன் 27 ஜூன் 29 இதில் தான் செமிஃபைனலும் ஃபைனலும் நடக்குது ரைட்டா. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஃபேவரபிள் திதிவார நட்சத்திர யோக கரணத்தோட காம்பினேஷன் இருக்கிறது. இந்த சூப்பர் 8 அப்படிங்கிற ஒரு போர்ஷன் மட்டும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்மளுடைய இந்திய அணிக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நான் சொல்கிறது கிரகநிலைகளின் அடிப்படையில் ஒருவேளை தாண்டி வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கப்பே ஜெயிக்கிற அளவுக்கான அனுகூலம் அந்த ஜூன் 27 29 அந்த நாட்களில் திதிவார நட்சத்திர யோக கரண பிரகாரம் அமைப்பாகவே இருக்கிறது. அதுவும் அந்த ஃபைனல்ஸ் நடக்கக்கூடிய அந்த நாளானது அந்த ரிஷபத்துக்கு அதாவது இந்தியாவுக்கு சொல்லக்கூடியது ரொம்பவே அருமையாக அமைந்துள்ளது. இது இல்லாமல் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது இதோட துணை கேள்வியாக போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கான நேரம் இல்லை இல்லையா. ஏதோ குருட்டாம்போக்கில் சொல்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே அடிப்படையில் கால்குலேஷன் பேசிஸில் சொல்லக்கூடியதான். ஸோ அப்போ அந்த ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆரிஜின் சார்ட் ஆஃப் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நடப்பு நிலையில் இந்த தேதிகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தந்த கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் இதை கணக்கிட்டு சொல்கிறோம்.
ஸோ இதை 2 ஹாஃபாக பிரிக்கிறோம். முதல் ஹாஃபில் வைகாசி மாதத்துலேயே நடக்கக்கூடிய அந்த லீக் மேட்சஸை தாண்டி சூப்பர் 8க்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் அனுகூலமாக இருக்கிறது. இந்த சூப்பர் 8 நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது அந்த 15க்கு பிறகு 26 வரை அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஒருவேளை அதை மீண்டு இந்திய கிரிக்கெட் அணி வந்துவிட்டால் செமிஃபைனல்ஸ் நடக்கக்கூடிய 27ம் 29ம் இந்திய அணிக்கே சாதகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஃபைனல்ஸ் அந்த டேட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறது. ஓரளவுக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அதோட ஒர்க் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்த கிரகத்தை விட்டுட்டோம், இந்த கண்ட்ரியை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பொதுவாகவே ஃபைட்ஸ் ஆக கன்சிடர் பண்ணக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இம்முறையும் இந்தியாவுக்கு சாதகமாகவே அமைகிறது. அது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் 15 நாளுக்குள்ளேயே அந்த மேட்ச் வந்துடுது. அந்த காலகட்டம்ங்கிறது கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்லேயும் இந்தியா பாகிஸ்தான் ஆல்ரெடி 7 முறை ஜெயித்திருக்கார்கள். தொடர்ந்து 8வது முறையும் பாகிஸ்தானை வீழ்த்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கிரகநிலைகள் இருக்கிறது. ஓவராலாக இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் லீக் மேட்சும் போது பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சூப்பர் 8 நடக்கக்கூடிய அந்த ஒரு 10 நாட்கள் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஒருவேளை அதை மீண்டு அவர்கள் வந்தால் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் த்ரூ பண்ணுறதுக்கு ஏதுவாக நாட்களாகவே அந்த ஜூன் 27ம் 29ம் கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பது பார்ப்போம். உங்களை மாதிரி நானுமே ஆர்வமாகவே இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.